ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நாம் இன்று பேச போவது நேற்று வெளியிடப்பட்டிருக்கும் 2000 ரூபாய் நோட்டை பற்றி தான். நேற்று நான் பேங்கில் போய் தான் இந்த 2000 ரூபாய் நோட்டை வாங்கினேன். ஸோ இந்த 2000 ரூபாய் நோட்டை நீங்கள் முதல்ல பாருங்கள். இதில் 20 அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக ஒன்றும் ஜிபிஎஸ் சிப்பு, எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டில் என்ன அம்சங்கள் இருந்ததோ அதே அம்சங்கள் தான் இதுலையும் இருக்குது. இது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூபாய் நோட்டை பாருங்கள் நீங்கள். ஸோ இது பின்புறம் மாங்கல்யான் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யாராலையும் கள்ள நோட்டு அச்சடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் அமைக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நோட்டை எப்படி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நேற்று நான் இந்த நோட்டை போய் வாங்கினேன். எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு, பேங்கில் போயிட்டு நம்மளுடைய ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, இதோட ஏதாவது ஒரு செராக்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று தர்றாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டோட அந்த நம்பரை மட்டும் எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 4000 ரூபாய் மாற்ற முடியும். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எத்தனை தடவை வேணாலும் ஒருத்தர் போய் வாங்கிட்டே இருக்காரு. ஐடி ப்ரூஃபை வச்சு வரிசையில் கியூவில் நின்று வாங்குறாரு 4000 ரூபாய், திரும்ப வராரு 4000 ரூபாய் வாங்குறாரு. இப்படியே வாங்கிட்டே இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு அவர் இதே வேலையாகவே பண்ணாருன்னா ஒரு பேங்கில் 1 லட்சம் ரூபா வரை அவரால் மாற்ற முடியும். ஒரு 10 டைம் திரும்ப மாற்றினாருன்னா 40,000 ரூபாய், ஒரு 20 டைம் மாற்றினாருன்னா 1 லட்சம் ரூபாய். ஸோ டிசம்பர் 30 வரை 40 நாட்கள் இருக்குது. இந்த 40 நாளில் ஒரு மனுஷன் இந்த ஐடி ப்ரூஃபை வச்சுக்கிட்டு குறைஞ்சது 40 லட்சம் ரூபா மாற்றலாம். இது எப்படி இதனால் கருப்பு பணம் ஒழியும்? பட் இந்த 40 லட்சம் ரூபா சின்ன அமௌண்ட்டில் கருப்பு பணம் வச்சுருந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எதுக்குங்க இந்த மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்குதுன்றது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. இதுக்கான சரியான ஒரு விளக்கம் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. நான் அதை பற்றி தேடுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா வியூவர்ஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கீழே, அல்லது எனக்கு மெயில் பண்ணுங்கள் 5minutestelevision@gmail.com. ஏன்னா எனக்கு இதுக்கான விளக்கம் புரியலை. அசால்ட்டாக ஒரு ஆள் இந்த டிசம்பர் 30க்குள்ளே 40 லட்ச ரூபா மாற்றினா, ஒருத்தட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததுன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு இந்த ப்ராசஸை பண்ணாருன்னா அவளால் அந்த 1 கோடி ரூபாயை மாற்ற முடியும். சாதாரணமாக நம்ம கொடுக்குற ஐடி ப்ரூஃபை அந்த ஆஃபீஸர் செக்கே பண்ணுறதில்ல. அந்த ஐடி ப்ரூஃபில் யார் இருக்கா, வந்திருக்கிற ஒரு இவர் தானா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதில்ல. ஜஸ்ட் ஐடி ப்ரூஃபோட செராக்ஸ் காப்பி பின்னாடி இருக்கா அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறாங்க. இப்போ ஐடி ப்ரூஃபை ஃபோட்டோஷாப்பில் போட்டு பேன் கார்டு, அட்ரஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி ஏகப்பட்ட பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இதில் ஒரு நபர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு, நீங்கள் அந்த செராக்ஸ் காப்பி கொடுக்குறப்ப அதில் எழுதிருங்க, திஸ் செராக்ஸ் காப்பி ஒன்லி 1 டைம் 4,000 ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்லி அப்படின்ட்டு நோட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அந்த மேனேஜரே உங்களுடைய செராக்ஸ் காப்பியை வச்சு பிரிண்ட் போட்டு நிறையா பணங்களை அவரே ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏங்க எழுதுறது என்ன, எழுதுறத மறைச்சிட்டு செராக்ஸ் எடுக்க முடியாதா? ஸோ இது மாதிரி வேறு உங்களுடைய செராக்ஸ் காப்பி உங்களுடைய மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடி ப்ரூஃபுக்கும் நம்ம கொடுக்குற பணத்துக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் ஓட்டர் ஐடி கொண்டு கொடுத்துட்டு ஒரு 4000 ரூபா மாற்றுறேன், நாளைக்கு போயிட்டு பேன் கார்டை கொடுத்துட்டு ஒரு 4000 ரூபா மாற்றுறேன். அந்த பேன் கார்டு உண்மையானதாகவே இருக்காது. என்னால் அந்த பேன் கார்டை செராக்ஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடிட் பண்ணி 1 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு மாற்றினா 40 நாளில் 40 லட்ச ரூபா மாற்றலாம். இது மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு 20 பேர் அவர் அசைன் பண்ணி பேங்க்கில் அனுப்பிச்சி விட்டாருன்னா அவங்களுக்கு இதே வேலையாகவே 40 நாள் இருந்தாங்கன்னா அவங்களால 2 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மாற்ற முடியும். இதை எப்படி இந்த சின்ன அமௌண்ட்டுகளை எப்படி இந்த கருப்பு பணத்தை தடுக்க போகுது மத்திய அரசுன்னு தெரியல. நான் நினச்சேன் எல்லா அமௌண்ட்டுமே பேங்க்கில் டெபாசிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்தாங்க என்கிட்ட 4000 ரூபா இருக்குது, வாங்கிக்கோங்க, புது 4000 ரூபா கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ஏன் இந்த மத்திய அரசு அமுல்படுத்தினது அப்படின்றதுக்கான விளக்கம் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சதுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதன் மூலம் கருப்பு பணம் ஒழியும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தேன். இந்த இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு சராசரி இந்திய குடிமகன் ஒருவனில் நானும் ஒருவன்.
நமது ஆயுள் முடிவதற்குள் இந்த இந்திய அரசு வல்லரசாக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சராசரி குடிமகனும் நான். அதற்காகத்தான் என் மீது இந்த ஒரு ஆதங்கம். ஏன் இந்த அரசு சாதாரணமாக ஒரு செராக்ஸ் காப்பியை நம்பி வாங்கி கொண்டு 4000 ரூபாயை கொடுக்குது? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, இந்தாங்க தாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதற்கு பிறகு நாம் வித்ட்ரால் பண்ணாதான் கணக்கில் போகும். இந்த சாதாரண ஐடி கார்டை வச்சுட்டு இந்த 4000 ரூபாயை எப்படி ட்ராக்கிங் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இது ஒரு விடை புரியாத புதிராகவே இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். இதற்கான விளக்கங்கள் உங்களுக்கும் தெரிந்தால் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.